இடையில எத்தனையோ முறை திருத்தப்பட்டு விட்டது. இத்தனை பேர் சேர்ந்து உண்டாக்குன சட்டம் கூட ஒரு வருஷத்துக்கு கூட நிக்கல, 2 வருஷத்துக்கு நிக்கல. இது மாத்தணும், அதை மாத்தணும், இதை மாத்தணும், இது சரியில்லை, அது சரியில்லை என்றெல்லாம் விவாத பிரதிவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறத பாக்குறீங்க. 14 நூற்றாண்டுக்கு முந்தைய நபிகள் நாயகம் அவர்கள் குர்ஆன் என்று சொன்ன அந்த செய்தியில இதை மாத்தணும், அதை மாத்தணும் என்று காரண காரியத்தோட ஒன்றை கூட சொல்ல முடியாது. இது சரியில்லை, அது சரியில்லை, இது தவறு, இது பொய் என்று சொல்லுகிற ஒரு செய்தி கூட இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் இது எப்படி மனித வார்த்தையா இருக்க முடியும் என்று சிந்திக்கிறவர்கள் நபிகள் நாயகத்தை இறை தூதர் என்று எளிதாக நம்பிவிடுவார்கள். இதான் குர்ஆனை பற்றி இருக்கிற ப்ரூஃப். இதையே பேசிக்கொண்டு போனால் நிறைய குர்ஆனும் விஞ்ஞானம் என்ற தலைப்பில் தனியாக பேசப்பட்ட ஒளிநாடாக்கள்லாம் இருக்கிறது. அதுல நம்ம விரிவாக இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லி இருக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நபிகள் நாயகம் அவர்கள் அறிமுகப்படுத்திய இஸ்லாம் என்பது இதுதான். அவங்களை இறை தூதர் நம்புறோம், அவங்க காட்டின வழியில நம்ம செல்றோம். இஸ்லாத்தை நபிகள் நாயகம் உலகத்துக்கு முதல்ல கொண்டு வரல, புனர் நிர்மாணம் செய்தார்கள், புதுப்பித்தார்கள். ஆதி மனிதனுடைய மார்க்கமே இஸ்லாம் தான் என்பது இஸ்லாத்தினுடைய நிலை. அதனால இதுக்குள்ளே நான் தீவிரமா போய் கொண்டிருந்தால் உங்களுடைய கேள்விகள் கேட்பதற்கான நேரங்கள் குறைந்துவிடும் என்ற காரணத்தினால என்னுடைய உரையை நிறுத்தி கொண்டு இப்ப கேள்வி கேட்பதற்கான அந்த செக்ஷன்ல நம்ம நுழைகிறோம். அதை பற்றி சகோதரர்களுக்கு சில லேட்டா வந்தவங்க இருப்பாங்க இல்லையா, அதுக்காக சில அறிவிப்புகளை செய்து கொள்கிறோம். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில முஸ்லீம்களுக்கு அனுமதி கிடையாது. கேள்வி கேட்கறதுக்கு உட்கார்ந்து இருக்கலாம், கேள்வி கேட்கிற அனுமதி ஏன்னா அவங்க இஸ்லாத்தை பற்றி எங்கள்கிட்ட தனியாக கேட்க சந்தர்ப்பங்கள் இருக்கிறது, அவங்களை அறிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை, உங்களுக்காக தான் ஏற்படுத்தியிருக்கோம். அதனால முஸ்லிம்கள் யாரும் இந்த அவையில எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. ஒண்ணு. இரண்டாவது ஷரத்து என்னன்னு கேட்டா, இந்த ஷரத்து முஸ்லிம்களுக்கு தான். கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர்கள் என்னிடத்திலே கேள்வி கேட்பார்கள், அதற்கான பதிலை நான் சொல்வேன். இருக்கிற யாரும் எந்த விதமான ரியாக்ஷன் காட்டக்கூடாது. முஸ்லிம்கள் அவர்கள் பாட்டுக்கு மௌன சாட்சிகளாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அதற்கான பதிலை சொல்ல பொறுப்பு நான் ஏற்றுக்கிட்டு இருக்கிறேன். அதனால வந்திருக்கிற சகோதரர்கள் யாரும் எந்த விதமான ரியாக்ஷனும் பதிலும் அப்படி இல்லை இப்படி அங்கிருந்து குரல் கொடுப்பதும் இருக்குமையானால் அத்தகைய முஸ்லிம் சகோதரர்கள் வெளியேற்றப்படுவார்கள். அவர்களுக்கு இந்த அரங்கத்தில் இடம் கிடையாது. முஸ்லிம் அல்லாத சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுறோம் கேட்டா, நீங்க கேள்வி கேட்கலாம், எப்படி வேண்டாலும் கேட்கலாம், அடிக்கிற மாதிரி கூட கேட்கலாம், வணங்குதா, சிரிக்கிற மாதிரி கூட கேட்கலாம், கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கூட கேட்கலாம். உங்க உள்ளத்துல எந்த மாதிரி எண்ணம் இருக்கிறதோ அந்த எண்ணத்திற்கு ஏற்ப நீங்க என்ன செய்யலாம், கேள்விகளை கேட்கலாம். எப்படி நீங்கள் கேள்வி கேட்டாலும் அழகான முறையிலே பதில் தான் நாங்கள் தருவோமே தவிர இங்க யாரும் ஆத்திரப்படவோ கோவப்படவோ பிறகு சங்கடப்படவோ பிறகு வருத்தப்படவோ மாட்டோம், சந்தோஷப்படுவோம். கேட்க வேண்டிய இடத்தில் கேட்டிருக்கிறார்கள், வெளியே போய் கேட்கிறான் தப்பு. எங்க கேட்கலாமோ அங்க கேட்கலாம். அதுல எந்த ஒரு முஸ்லிம் சகோதரரும் வருத்தப்பட மாட்டார், வருத்தப்படக்கூடாது. அதனால நீங்க எப்படி வேண்டுமானாலும் கேட்கலாம். அடுத்தது என்னன்னு கேட்டா, கேள்வி கேட்கிறவங்க ஒவ்வொருத்தருக்கும் 10-15 கேள்வி வச்சிருப்பீங்க. ஒரு ஆள் எந்திரிச்சு 10 கேள்வி கேட்டான்னு வைங்க, அடுத்த ஆளுக்கெல்லாம் சங்கடப்படுவாங்க. ஒரு ஆளுக்கே முழு நாளும் போயிடும். அதனால என்ன செய்யணும்னுட்டா, ஒரு ஆளுக்கு ஒரு கேள்வி. நீங்க 5 கேள்வி வச்சிருந்தா கூட அதுல வெயிட்டான ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கிறீங்க, மீது 4 கேள்வி விட்டுருங்க. நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு ஆளு ஒரு கேள்வி கேளுங்க. 2 கேள்வி கேட்டால் கூட ஒரு 10 பேருடைய வாய்ப்பு குறைஞ்சிரும். எல்லாரும் பங்கெடுக்கணும், நம்மளும் கேட்கணும்னு ஆசையா வந்திருப்பாங்க. அதே நேரத்தில் ஒண்ணு விளங்கிக்கிறங்க, நீங்க 5 கேள்வி வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஒண்ணு கேட்டுட்டீங்க, நீங்க 4 கேள்வி கேட்கணும், வருத்தப்படாதீங்க. வேற யாராச்சும் கண்டிப்பா நாளை கேட்டுருவாங்க. இஸ்லாத்தை பற்றி ஒரே மாதிரி சந்தேகம் தான் எல்லாத்துக்கும் இருக்கும். உங்களுக்கு இருக்கிற மாதிரியான சந்தேகங்கள் தான் மற்றவங்களுக்கு இருக்கும். நம்ம அந்த 4 கேட்க முடியலன்னு வருத்தப்பட தேவையில்லை. கேட்கிற ஆள் மாறும். யாராவது இந்த கேள்வியை கண்டிப்பா கேட்கத்தான் போறாங்க. அந்த கேள்விக்கான விடை இந்த அவையிலே உங்களுக்கு பெரும்பாலும் கிடைத்துவிடும் என்ற காரணத்தினால நீங்க வச்சுக்கிற கேள்வியிலே ஒரு கேள்வி தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. அடுத்தது என்னன்னு கேட்டா, இந்த நிகழ்ச்சியில நம்ம ஒரு 2:30 மணி 2:30 போட்டிருக்கு, 2:30 வரைக்கும் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இது 11 மணி ஆச்சு. 2:30 வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைந்த நேரம் தான் இருக்கிறது. இதுக்குள்ள நாங்கள் எங்களுடைய அனுபவத்துல அதிகபட்சமா 30 கேள்விகள் போயிருக்கிறது. பல ஊர்கள் நடத்திருக்கோம் இல்லையா, அதிகபட்சமா ஒரு 30 கேள்வி வந்தா 2:30 மணி முடிஞ்சிருது. சில ஊர்ல 25 கேள்வியில கூட அந்த 2:30 மணி ஆகிவிடும். அப்படி இருக்கிற காரணத்தினால 30 டோக்கன் உங்களுக்கு தரப்படும். யார் யார் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களோ அவங்க யாரும் நாங்கள் ஆள் பார்த்துலாம் கொடுக்க மாட்டோம். நீங்க யார் வேண்டாலும் கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கறது எங்களுக்கு தெரியாது, எந்த ஒரு செட்டிங்கும் எனக்கு கிடையாது. டோக்கன் உங்களை நோக்கி வரும். அந்த டோக்கன் 30 நிறுத்திக்கிறோம். ஏன் நிறுத்துறோம்னு கேட்டா, அவ்வளவுதான் முடியும்.
அந்த அந்த நேரத்துக்குள்ள அவ்வளவுதான் முடியும் என்ற காரணத்தினால உங்களை நோக்கி டோக்கன் வரும். டோக்கனுடைய வரிசைப்படி உங்கள் 1ஆம் நம்பர் டோக்கனு, 2ஆம் நம்பர் டோக்கன் சொன்ன நீங்கள் எழுந்து உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். நீங்கள் எழுந்த உடனேயே உங்களுக்கு மைக்கு தந்துருவாங்க. உங்களை நோக்கி மைக்கு வரும். மைக்கில் நீங்கள் கேள்வி கேட்கலாம். இந்த மாதிரி முறையில் இதை அமைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப டோக்கன் கொடுக்கலாமா? தம்பி நீ டக்குனு கேமரா மாத்துவா. எங்க பாக்குறீங்க போலாமா? ரெடிப்பா. நம்பர் 1 உங்க பேரு ஊரு இல்ல. இங்க ஒரு 3 சேர் போடலாம். முன்னாடி 3 சேர் போடலாம். இடம் இருக்கு. இதை எடுத்துட்டாங்கல்ல. ஹமீத சொல்லு. மேல சகோதரிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கலாமே. நம்ம சகோதரர்கள் கேள்வி கேட்கறத கொஞ்சம் கேட்கலாம். வணக்கம் ஐயா, திருநெல்வேலியில இருந்து வந்திருக்கேன். என்னுடைய பேர் வந்து சண்முகம். அதாவது ரம்ஜான் வந்து உங்க இதுல வந்து 2 நாள் கொண்டாடுறாங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நான் நிறைய பார்த்துருக்கிறேன், ஒரே நாள் தான் கொண்டாடுறாங்க. இப்போ வந்து 2 முறை கொண்டாடுறாங்க. இது இஸ்லாமிய அன்புகள் சிலவங்கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, டெல்லி இமாம் சொல்லிட்டாங்க, அங்க இருந்து தகவல் எங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தங்கிட்ட கேட்டா சிலோன் இமாம் சொன்னாங்க. குரான்ல என்ன சொல்லுது அதை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். அதாவது ரம்ஜான் பண்டிகை திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் எல்லாம் செவ்வாய்க்கிழமையும், மீது உள்ள தமிழக பகுதிகளில் எல்லாம் புதன்கிழமையும் கொண்டாடப்பட்டது. அப்ப 2 நாள் முரண்பாடா வருகிறது. இதுக்கு என்ன காரணம்? முரண்பாடு வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தை தீர்மானிப்பதற்கு நபிகள் நாயகம் சொன்னார்கள், பிறை பார்த்து நீங்கள் நோன்பு வையுங்கள், பிறை பார்த்து நோன்பை விடுங்கள். முதல்ல நோன்பு வைப்பதற்கும் நீங்கள் தலைப்பிறை அதை பாருங்க. பிறை பார்த்து நோன்பை விடுங்கள். உங்களுக்கு மேகமூட்டம் ஏற்பட்டு விடுமையானால் நடப்பு மாதத்தை 30 என்று முடிவு செய்து கொள்ளுங்கள். 31 கிடையாது. சந்திர மாதங்கள், சந்திரனுடைய கணக்கை பொறுத்த வரைக்கும் ஆங்கில மாதத்தில் 28, 30, 31 வரும். இந்த பிறை கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா 31 கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டா, சந்திரன் வந்து பூமியை சுற்றி வரக்கூடிய நாள் 29 தான். 29 நாள்ல சந்திரன் வந்து பூமியை ஒரு ரவுண்ட் அடிச்சு முடிச்சிடும். இந்த 29 வர்றதுனால ஒரு மாசம் 29, ஒரு மாசம் 30, ஒரு மாசம் 29 அப்படி வந்துட்டே இருக்கும். அந்த 29 வராது இல்லையா? அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, 29 சில நேரத்தில் மாதங்கள் முடியும், சில நேரங்கள்ல 30 மாதம் முடியும். சொல்லிக்கிறேன் முழுசா. இந்த கணக்குல இப்ப பிறைய பார்த்து நோம்பு வைங்க. மேகம் இருந்துச்சுன்னு சொன்னா பிறை தெரியலையா, இன்னைக்கு 30வது நாள் நினைச்சுக்கோங்க. 29வது நாள்ல டவுட் வருது, முடிச்சிட்டோம், 30வது இரவுல இருக்கிறோம், பிறை தெரியல, மேகமா இருக்கிறது. அப்ப நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா, அன்னைக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லிட்டாங்க. அந்த அடிப்படையில தான் அந்தந்த பகுதிகளில் பெற பார்க்கறாங்க இல்லையா? இப்ப பொட்டல் புதூர்ல பெற பார்த்தா சொல்றாங்க. அந்த பொட்டல் புதூர்ல பார்த்த பிறை பார்த்தது உலகத்துல வேற எங்கேயும் சொல்லப்படல. மெட்ராஸ்ல இல்ல, மதுரையில பார்க்கல, திருச்சியில பார்க்கல, எங்குமே பார்க்கப்படல. பொட்டல் புதூர்ல பார்த்ததா சொல்லும் பொழுது அதை சுற்றி உள்ள திருநெல்வேலி மாவட்டத்துக்காரங்க எல்லாம் நம்ம ஏரியாவில் பார்த்துட்டாங்க அப்படின்னு அவங்க ஒரு நாளை ஏற்படுத்திக்கிட்டாங்க. மற்ற பகுதிகளில் வானம் தெளிவாக இருந்தும் மேகம் கூட இல்ல, வானமெல்லாம் நல்ல பிரைட்டா இருந்த பகுதிகள் கூட பார்க்கப்படல என்ற உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா 30 நாளை பூர்த்தி பண்ணி அடுத்த நாள் பெருநாள் கொண்டாடினாங்க. இது நபிகள் நாயகம் சொன்ன ஒரு பொதுவான ஒரு போதனையினால. அதுல என்ன டவுட் உங்களுக்கு இருக்கா?
அதாவது சார், தென்காசியில சுரண்டையில 2 தேர்ல ஒரு நாள் கொண்டாடுறாங்க. 2 தேர்ல வந்து